ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி கல்வி வேலைவாய்ப்பு பற்றி பேசுகிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஓட் அப்படிங்கிறது தான். அது ஜனநாயகம் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஸோ இந்த ஆயுதத்தை நிச்சயமாக இன்றைக்கி நம்ம உபயோகப்படுத்தணும். நம்ம ஊர் சரியில்லை, ரோடு சரியில்லை, வேலைவாய்ப்பு இல்லைன்னு நாம் குறை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த குறையை தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுற ஒரு அதிகாரம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம போடாத அந்த ஓட்டு நமக்கு பிடிக்காத ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாயிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ வேட்பாளருடைய பணத்தையோ ஜாதியையோ பார்க்காதீங்க. உங்களுக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக யார் உண்மையாக உழைப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். யோசித்து உங்களுக்கு யாரை தோணுதோ, நீங்கள் எந்த மாதிரியான மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அவங்கள தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த மாற்றத்தை ஓட்டுச்சாவடியிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுடைய ஓட்டு மூலமாக நீங்கள் அதை ஆரம்பிக்கலாம். அதே போல் வெயில் அதிகமாக இருக்கும். லீவு கிடச்சிருக்குன்னு சொல்லி வீட்டிலே இருக்காதீங்க. கூட்ட நெரிசல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா காலையிலே போய் ஓட்டு போடுறது ரொம்ப நல்லது. 5 நிமிஷம் நீங்கள் வரிசையில் நிற்கிறது அடுத்த 5 வருஷத்துக்கான உங்கள் நிம்மதியை உறுதிப்படுத்தும். ஒரு ஓட்டு தானேன்னு சொல்லிடாதீங்க. கடலில் சேர ஒவ்வொரு துளி நீரும் சேர்ந்தாதான் அது பெரிய கடல். அதுபோல் ஒவ்வொரு ஓட்டும் தான் இந்த நாட்டுடைய தலைவிதியே மாற்றும். கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போடுங்க. உங்கள் விரலில் வைக்கப்படுற அந்த மை நீங்கள் ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு குடிமகன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். மாற்றத்தை விரும்புவோம். மறக்காமல் ஓட்டு போடுவோம். காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெற போகுது. சீக்கிரம் நம்ம போனோன்னா கூட்டத்தை தவிர்த்துக்க முடியும். அதே போல் ஓட்டர் ஐடி இல்லைன்னா கவலைப்படாதீங்க. பூத் ஸ்லிப் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகள், ஈவன் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்டு போட போகாமல் நின்றாதீங்க. உங்கள் கூட வர பெரியவங்க இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு வரிசையில் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முன்னுரிமை கொடுங்க. அதே போல் செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போனாலும் வெளியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு தான் போகணும். ஒருவேளை உங்களுக்கு எந்த வேட்பாளரையும் பிடிக்கல அப்படின்னா ஜனநாயகம் உங்களுக்கு நோட்டா அப்படிங்கிற உரிமையை வழங்கியிருக்கு. ஸோ ஓட்டு போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஓட்டு முக்கியமானது. அனைவரும் வாக்களிப்போம். நன்றி.